Greetings everyone. Hope you all doing good. Almost one day to the exam இல்லையா? நாளைக்கு எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம். லாஸ்ட் 2 months ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட் அவுட் கொடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லாஸ்ட் திங் ஒன்லி அட்வைஸ் ஐ கேன் கிவ் யூஸ் டூ த பேசிக்ஸ் ரைட்ஸ். ஸோ பேசிக்ஸை வந்து கரெக்டாக பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அதுதான் the ஒன்லி அட்வைஸ் ஐ கேன் கிவ். அண்ட் மோர் தென் என்ன அப்படின்னா, கடைசி நேரங்களில் இந்த ஏரியா ரிவைஸ் பண்ணல, இந்த ஏரியா கவர் பண்ணல, அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 200 கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் இல்லையா, மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டோ இல்லை பர்டிகுலர் டாப்பிக்கோ நீங்கள் கவர் பண்ணாதனால மேஜர் இம்பேக்டை வந்து எக்ஸாமில் வந்து பண்ணாது. ஆனால் அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா, நான் ப்ரிப்பேர் பண்ணலன்ற மைண்ட் செட், அது மேஜர் இம்பேக்டை பண்ணும். நீங்கள் நல்லா படித்த கொஷின்லேயே ஒரு 2 கொஷின் தப்பாக போடாது. ஸோ அதனால் உங்களோட மைண்ட் செட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஈவன் இஃப் யூ சி கிரிக்கெட் 2020 கிரிக்கெட் இப்போ தான் ஐபிஎல் முடிஞ்சுது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு வந்து ஒரு பெஸ்ட் பவுலர் வந்து நல்லா போட்டுட்ருக்காருன்னா அவரோட ஓவரை வந்து டேக்கிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சிங்கிள்ஸாக எடுத்துகிட்டு யாருக்கு வந்து ஒஸ்ட் டே இருக்குது, யாரை ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியுமோ அங்கே தான் வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஏரியாஸை டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வருதுன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும் கொடுத்துட்டு உங்களோட ஈஸியான ஏரியா, கம்பேரிட்டிவ்லி மாடரேட் ஏரியாவில் நல்லா பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கடைசி நேரங்களில் முக்கியமான ஃபேக்ட்டு, பர்சனாலிட்டிஸ் ரீட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா உங்களோட ஃப்ரண்டல் மெமரியில் இருக்கும், போனோடனே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிடலாம். இந்த அவார்டு, இந்த பர்சனாலிட்டிஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரண்டல் மெமரியில் வச்சுட்டு காலையில் உட்காந்து பார்த்துட்டு போனாலும் போகும். நிறைய பேர் வந்து காலையில் நான் படிக்க மாட்டேன் சார், ஃப்ரெஷ் அப் பண்ண ஐ டோன்ட், அதை வந்து நான் இது பண்ணலை. அது உங்களோடது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ நான் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, காலையில் போகும்போது ஒரு பர்சனாலிட்டிஸோ இதோ பார்த்துட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி போங்க. பட் ஒன் திங், when you enter the exam hall, completely you should be ready to the exam. எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த மைண்டில் ஓட விட்டுட்டே இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஒன் கொஸ்டின் அட் அ டைம், ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கேள்வியில் உங்களோட நாலேஜ் எடுத்து ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிகிட்டே போங்க, ஓகேவா? ஸோ அதேமாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுல எப்போ வந்து 25 கொஸ்டின் இருக்கக்கூடிய மேக்ஸுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யூ ஹவ் டு திங்க் அபவுட் இட். எப்போ ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் எல்லாமே அந்த 3 hours யூ ஹவ் டு பிளான் இட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பீங்க, மார்க் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஸோ பிளான் பண்ணலைன்னா பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே தோனி யூஸ் டு சே டேக் இட் அன்டில் த லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். பட் எதை டேக் இட் அன்டில் த லாஸ்ட்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மேக்ஸ் எல்லாம் டேக் இட் அன்டில் த லாஸ்ட் கிடையாது. அதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி வைக்கிறது அட்வைசபிள். ஏன்னா சின்ன சின்ன நம்பர்ஸை தப்பாக போட்டால் தப்பாயிடும் இல்லையா? ஸோ முன்னாடியே இன்பிட்வீன் பீரியட்லேயே சால்வ் பண்ண பாருங்கள். அண்ட் மை லாஸ்ட் கோட் டு எண்ட் திஸ் ஆல் த பெஸ்ட் வீடியோ இஸ், இட்ஸ் தோனிஸ் வேர்ட்ஸ், சென்டென்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் அன்டில் த ஃபுல் ஸ்டாப் கம்ஸ். சரிங்களா? ஸோ நாளைக்கு 12 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த பர்டிகுலர் எக்ஸாம் உங்களோட மொத்த ப்ராசஸ் வந்து முடியுது. இதில் எந்த இடத்துலையுமே உங்களோட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு வெறியில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அது 12 வரைக்கும் குறையக்கூடாது. நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஓரளவுக்கு 80% 90% கவர் பண்ணாலும் சரி, அந்த அன்டில் 12:30 வரைக்கும் யூ கீப் தட் ஸ்டாமினா. சரிங்களா? கீப் தட் மொமெண்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மொமெண்டமை நீங்கள் இழந்தீங்க அப்படின்னா தட் வில் டீரைல் யுவர் ப்ரிப்ரேஷன். ஸோ ஏன்னா குரூப் 1 யூபிஎஸ்சி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டர்ம் ப்ராசஸ். அதில் மொமெண்டம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மொமெண்டம் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கம்மியாக இருந்தால் தட் ஓன்ட் லெட் யூ கோ ரீச் த கோல். ஸோ அது ஒரு ஆப்டிமம் லெவலில் அந்த மொமெண்டமை மெயின்டைன் பண்ணும் உங்களோட ப்ரிப்ரேஷனை. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் மெயின்டைன் தட் மொமெண்டம் அன்டில் 12:30 அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லா பண்ணுங்கள். அண்ட் யூ ஹாவ் ஆல் த டைம் இன் த யூனிவர்ஸ். Okay, you have all the time in the universe. And the second thing is, don't let other people judge you. நம்ம எக்ஸாம் எப்படி பண்ணோம் எப்படி பண்ணல அப்படின்றத பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றத முதல்ல இப்போ நினைக்காது. பட் யூ வெய் யுவர் செல்ஃப். சரிங்களா? உங்களை நீங்கள் எடை போடுங்க. உங்களை மற்றவங்க வந்து எப்படி அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ண விடாதீங்க. ஜட்ஜ் பண்ணுற விஷயங்களை ஏற்றுக்காதீங்க. சரிங்களா? உங்களை நீங்கள் எப்படி எடை போட்டுக்க முடியும்? நேற்றைய நீங்களும் இன்றைய நீங்களும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்களே கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே உங்களை நீங்கள் எடை போட்டுக்கலாம். சரிங்களா? உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற, உங்களை பற்றி வெயிட் பண்ணக்கூடிய ஒன்லி பெஸ்ட் ஸ்கேல் இஸ் யூ.
அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். நல்லா பண்ணுங்கள் அண்ட் ஹோப் யூ ஆல் டு see you in the TNPSC Group 1 Mains exam preparation in our Surai Science Academy. Thank you.